குட் மார்னிங் லேடர்ஸ், வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு கம்பெனி கொடுத்துருக்கக்கூடிய இன்கிரெடிபிள் இந்தியா ட்ரிப் ஆஃபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிப் ஆஃபர் வந்து மே 2ஆம் தேதியிலிருந்து ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் பண்ணியிருக்கணும். ட்ரிப் ஆஃபருக்கான இடம் வந்து ஏதாவது ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் கம்பெனி 3 நாள் 2 நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம் கொடுத்துருவாங்க, சாப்பாடு கொடுத்துருவாங்க, எல்லாம் கம்பெனி பொறுப்பு. போக்குவரத்து செலவு மட்டும் நம்மளோடது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா மெயினாக ஃபாஸ்டார்ட் 8% ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஆஃபரே கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்டார்ட் 8% என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் ஜாயின் பண்ண ஒருத்தர் 5ல இருந்து 8 போறதுக்கு முன்னால ஒரே மாசத்துல 300 பிவி பண்ணியிருந்தாருன்னா அவர் 8% லெவல் அச்சீவ் பண்ணிடுவாரு. 8%க்குள்ள கமிஷன் கிடைக்கும், பிளஸ் 750 ரூபாய்க்கு வவுச்சரும் கிடைக்கும். இதுதான் ஃபாஸ்டார்ட் 8%. இதை பெரிய லெவல்ல ஃபோக்கஸ் பண்றதுக்காக தான் கம்பெனி இந்த ஆஃபரை கொடுத்துருக்காங்க. இதுல புதுசா ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் முதல்ல ஃபாஸ்டார்ட் 8% முடிக்கணும். அது போக 3 பேரை பிசினஸ்குள்ள கொண்டு வந்து 3 பேரையும் ஃபாஸ்டார்ட் 8% முடிக்க வச்சிருக்கணும். ஸோ அவர் கொண்டு வந்த 3 பேரும் ஃபாஸ்டார்ட் 8% 300 பி பண்ணிட்டாங்கன்னா அந்த 3 பேர் அல்லாத சைட்ல செல்ஃபாவோ இல்ல சைடு டீமாவோ அவரு 300 பி வச்சிருக்கணும். இப்படின்னா இந்த புது நபருக்கு இந்த ட்ரிப்புக்கு எலிஜிபிள். இதே பழைய டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க, ஆல்ரெடி 8% போயிட்டாங்க, அவங்க என்ன பண்ணணும்னா 4 பேரை பர்சனலா கொண்டு வந்து ஃபாஸ்டார்ட் 8% முடிக்க வைக்கலாம். அல்லது ஏற்கனவே இருக்க டீம்ல டெப்த்ல இருந்தாலும் அது ஃபோஸ்டர் ஐடி உங்களோட தான் இருக்கணும். நீங்க ஜாயின் பண்ணி அவருக்கு ஒர்க் பண்ணி இருந்திருக்கணும். அதுதான் அதுல மெயின். ஸோ ஃபோஸ்டர் ஐடி உங்களுக்குள்ள தான் இருந்து கீழே ஃபாஸ்டார்ட் 8% முடிச்சிருந்தாங்கனாலும் அதுவும் நம்ம பழைய ஆளுக்கு அப்படி எலிஜிபிள் ஆகும். இந்த எலிஜிபிள் எல்லாமே மே மாசம் முடிக்கப்பட்டதா இருக்கணும். போன மாசம் ஒருத்தர் ஃபாஸ்டார்ட் முடிச்சிருக்காரு, அதெல்லாம் இந்த இதுல கணக்குல வராது. 8% வராதவங்க ஏற்கனவே இருக்காங்க, 8% வரல. இவங்க சைடுல 300 பி பண்ணி 3 பேரை ஃபாஸ்டார்ட் 8% கொண்டு வந்திருக்கணும். இதுதான் ட்ரிப்புக்கான எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ இதுல 4 பேரு ஃபாஸ்டார்ட் 8% கொண்டு வந்துட்டா நமக்கு ஒரு டிக்கெட் கிடைக்கும். இல்ல நான் என் ஃபேமிலியில ஒருத்தரை கூட்டு போறோம் அப்படின்னு விரும்புறீங்கன்னா நீங்க 8 பேரை ஃபாஸ்டார்ட் 8% கொண்டு வந்திருந்தீங்கன்னா 2 டிக்கெட் கிடைக்கும். 12 பேரை கொண்டு வந்திருந்தா 3 டிக்கெட் கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ நம்ம எத்தனை பேர் வேணா கூட்டு போகலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி 4 நாளா அதிகப்படுத்தி பண்ணியிருந்தீங்கன்னா ஃபேமிலியோடய நம்ம போய்க்கலாம். நியூவா இருக்கவங்க இப்போ புதுசா ஜாயின் பண்ணியிருக்காரு, அவர் செல்ஃப்ல சைட்ல 300 பி பண்ணி 3 பேரை கொண்டு வந்துட்டாரு. அப்ப இவருக்கு ஒரு டிக்கெட் கிடைச்சிருச்சு. சரி, 2வது டிக்கெட்டுக்கு அவர் இன்னும் 3 பேர் கொண்டு வந்தா போதுமா? அப்படி இல்லை. அவர் 2வது டிக்கெட்டுக்கு அவர் பழைய ஆளாயிட்டாரு. 2வது இப்போ அவரு 4 பேரை கொண்டு வந்து 4 பேரையும் ஃபாஸ்டார்ட் 8% ஆக்கியிருக்கணும். அப்படின்னா தான் 2வது டிக்கெட் கிடைக்கும். இப்படிதான் அடுத்தடுத்து இடம் வந்து இனிமேதான் கம்பெனி டிசைட் பண்ணுவாங்க, எந்த இடம்ங்கிறது சொல்லுவாங்க. போஸ்டர் ஐடி நம்மளோட போஸ்டர் ஐடி தான் இருக்கா, அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா போஸ்டர் ஐடியில உங்க பேரு அந்த ஐடி ரிஜிஸ்டர் பண்ணும்போதே நம்ம கவனமா பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் போஸ்டர் ஐடி நான் தான் போட்டேன் ஆனா அது மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. கம்பெனி அதை ஏத்துக்க மாட்டாங்க. அப்புறம் 8% வவுச்சரும் இதுல நம்ம அவங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ நீங்க 300 பே பண்ணாலும் அவருக்கு ட்ரிப்பும் கிடைச்சி 8% ஃபாஸ்டார்ட் 8%க்குள்ள ப்ராப்பர் வவுச்சர் எப்போதும் போல கிடைச்சிரும். ஜூலை மாதத்துல இருந்தா ட்ரிப் ஆரம்பிக்கும். ஜூலை மாதத்துல இருந்து எப்பப்போ ட்ரிப் கூட்டு போவாங்க, வரிசையா கூட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. யார் யார் வின்னர் அப்படிங்கிறத ஜூன் மாசம் அறிவிச்சிருவாங்க. டிராவல் காஸ்ட் நம்மளோட தான். ஃபுட் அண்ட் அகாமடேஷன் மட்டும்தான் கம்பெனி கொடுப்பாங்க. 3 பேருக்கு ரூம், ஒரு ரூம்ல 3 பேர் தங்குற மாதிரி கொடுப்பாங்க. லேடிஸ் ஜென்ட்ஸ் தனித்தனியா தான் ரூம் கொடுப்பாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரிப்புக்கு வரல, எனக்கு காசு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. நான் ட்ரிப்புக்கு என்னால போக முடியல, என் டீம்ல அவர் போறாரு இவர் போறாரு அப்படின்ற அந்த டிரான்ஸ்பரும் கிடையாது அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எல்லா லெவல்ல உள்ளவங்களும் இந்த ட்ரிப்புக்கு எலிஜிபிள். நீங்க என்ன லெவல் புதுசா ஜாயின் பண்ணவங்கள இருந்து டியூசிடி வரைக்கும் எல்லாருக்குமே இதுக்கு எலிஜிபிள் உண்டு. நம்ம இந்த தடவை எலிஜிபிள் ஆயிட்டோம், ஒருவேளை அடுத்த மாசம் ப்ராடக்ட் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, பிவி மைனஸ் ஆகுதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய எலிஜிபிள் மாறும். ஒருவேளை டபுள் பிவி வந்தா ஆக்சுவல் பிவியை தான் கணக்கு எடுப்பாங்க இந்த ட்ரிப்பை பொறுத்து. அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேஒய்சி கரெக்டா கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். போன தடவை ட்ரிப் ஆஃபர் கொடுக்கும்போது கடைசியில நிறைய பேருக்கு கேஒய்சி சரியா அப்டேட் ஆகாம அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நிறைய பிரச்சனை வந்துச்சு. கேஒய்சி கரெக்டா கம்ப்ளீட் ஆயிருக்கான்னு பாத்துக்கோங்க. நீங்க யார் யார புதுசா ஜாயின் பண்ணி ட்ரிப் ஆஃபர் கொண்டு வரீங்களோ அவங்களுடைய கேஒய்சிய ஒரு காப்பி எடுத்து நீங்க தனியா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை ட்ரிப்புக்கு போற நேரத்துல உங்கள்கிட்ட கேஒய்சி சரியா இல்லை, அதனாலதான் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகலன்னு சொன்னாங்கன்னா நம்ம ரீசப்மிட் பண்ண கூட தேவைப்படும். ஸோ இந்த ஆஃபருடைய பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லெவல் ஜம்ப் ஆகிறது நமக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து
இப்போ ஆல்ரெடி ஒரு 3500 பிவில இருக்கிறாரு. இவர் இந்த மாசம் பிரான்ச் முடிக்கணும்னு நினைச்சாருன்னா ஒருத்தர ட்ரிப் ஆஃபர் அந்த டீம்ல வரும்போது 1200 பிவி, 2 பேரை ட்ரிப் ஆஃபர் வரும்போது அவர் ஈஸியா பிரான்ச்சை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. புதுசா ஜாயின் பண்ண ஒருத்தர் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பிரான்ச் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணா கூட 4 பேருக்கு ட்ரிப்ல நம்ம டீம்ல தயார்படுத்தினா ஆட்டோமேட்டிக்கா 4500 பிவி ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பிரான்ச் டைரக்டரா இந்த மாசமே ஆயிடுவாரு. அப்போ லெவல் ஜம்புக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா 100 பிவி கன்சிஸ்டன்சியும் அவங்களுக்கு உண்டு. மூணாவது 9வது நாள், அதாவது 9th குழுக்கள் ஆஃபர், அதுலயும் இதுல சேர்ந்துரும். டீம் ஈஸியா டெவலப் ஆகும், இன்கமும் இன்க்ரீஸ் ஆகும். இப்படி எல்லா வகையிலுமே கம்பெனி வந்து இதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. மெயினா எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8%. ஸோ அதை நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆரம்ப காலகட்டத்தில் நாங்கள் பிசினஸ்குள்ள வரும்போது எந்த ஆஃபருமே கிடையாது. ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% மட்டும்தான் வச்சு பிசினஸ் எடுத்துக்கிட்டு இருந்த காலகட்டங்கள்லாம் இருந்துச்சு. இப்போ மக்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு வர்றதுனாலே என்னவோ கம்பெனியே வந்து இதை ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8%க்குனே இந்த ஆஃபரை கொடுத்த மாதிரி இருக்கு. ஸோ நல்லா பயன்படுத்துங்க, பெருசா வளரலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன்.